அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க ஐயா. வணக்கம். கரிசலாங்கண்ணி, அதை பற்றி வள்ளலார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? கரிசலாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி அவர் 5 மூலிகை சொல்லுவார். கரிசாலை, தூதுவளை, வல்லாரை, முசுமுசுக்கை, புளியாரை. இந்த 5 மூலிகை நம்ம தினம் உட்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. ஐயா இன்னும் 2 கீரையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுவார். கரிசலாங்கண்ணியும் தூதுவளையும். இந்த கரிசலாங்கண்ணியும் எவ்வித தந்திரத்திலாவது தின 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 உட்கொள்ளுக. 12 ஆண்டு ஒரு குருவுடன் சேவை செஞ்சுட்டு அந்த குரு கிட்ட போய் கேட்டா கூட இந்த கரிசலாங்கண்ணி பிரயோஜனத்தை மட்டும் வெளியே சொல்ல மாட்டார்கள். நம்ம ஆண்டவர் நமக்காகவே அருளச் செய்தது நம்ம கரிசலாங்கண்ணி கீரை. இதை தினந்தோறும் பச்சையாவது எவ்வித தந்திரத்தாவது தின தினம் சாப்பிட்டு வந்தா உள் உடம்பை வளர்க்க செய்யும் வளராது. இந்த உள்ளுடம்பு வளர்க்கிறது தொடர்ந்து 12 ஆண்டுகள் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை மாமிசத்தை தவிர்த்து இந்த உட்கொண்டு வந்தா உங்களை எந்த ஆயுதத்தால வெட்டினாலும் திரும்பி அந்த உடல் திரும்பி ஒட்டிக்கொள்ளும். இது வல்லாருக்கு இந்த கரிசலாங்கண்ணி தூதுவளையும் ஞானம் அடைவதற்கும் சகாயமாக விளங்கும் என்று தெளிவா ஐயா கொடுத்திருக்காரு. முக்கியமானது மாமிசம் எடுத்துக்க கூடாது. இதை தொடர்ந்து ஐயா வலிப்பு. ஏன்னா இந்த ஞானம் அடைவதற்கு உடம்பு வேணும். உடம்பு போயிட்டா அவங்க ஞானம் அடைய முடியாது. அந்த உடம்பு நீடிக்க பண்ணுவதற்காகவே இந்த கரிசலாங்கண்ணியை முக்கியத்துவம் கொடுத்து உடலில் மாற்றத்துக்காக ஐயா அதுக்கு முக்கிய. கரிசலாங்கண்ணி தவிர அவர் எந்த